அந்த பாலான்ற நபர் தற்கொலை பண்ண பிறகு அந்த செக்ரட்டரி போஸ்ட்டில் தான் போய் இவர் உட்கார்றாரு. யார்? புசியானந்த். அதாவது பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணவர் நேரடியாக கேட்டால் அந்த பதவியில் போய் உட்காந்துக்கிறார். பாண்டிச்சேரிக்கு முதல்ல இனிஷியலாக போய் அங்கே உட்கார்றாரு. அதுக்கு பிறகு என்ன சார் கேட்டால் அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளை நடத்தி எஸ்ஏசியும் இவரையும் விஜயம் அப்படியே அசந்து போகிற மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தி அதுக்கப்புறம் கேட்டால் தமிழ்நாடு முழுவதுக்கும் பொறுப்பாளராக வராரு. அப்புறம் மாநில நிர்வாகிகளாம் வரல, மாநிலத்தில் ஒரு பொறுப்பாளர், ஏன்னா அவர் பாண்டிச்சேரி. அதுக்கப்புறம் சில உள்ளடி வேலைகள் இந்த மாதிரியான உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த அமாவாசை பண்ணக்கூடிய வேலைகள். இதெல்லாம் இந்த அமாவாசைனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அமைதிப்படையிலேருந்து சத்யராஜ் பண்ண இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி தான் இவர் கேட்டால் மாநில பொறுப்பு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் முரண்கள் உருவாகுது. விஜய் மக்கள் இயக்கத்தை பார்த்தீங்கன்னா இவர் நடத்தும் போது அப்பாவுக்கும் மகனுக்கும் முரண்களை உருவாக்குறாரு. யாரு? புசி. ஆமாம். அப்போ அவங்க 2 பேருக்கும் உள்ள பிரச்சனைக்கு காரணம் இவர் தானா? பிரச்சனைக்கே இவர் தான் காரணம். முரண்களை உருவாக்குறாரு அங்கே. அது என்ன மாதிரி முரண்னா, எல்லா தகப்பனும் தன் பிள்ளைக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைப்பான். தன் பிள்ளைக்கு எல்லாமே கிட்ட இருந்து கைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இவர் சொல்லாமல் என்ன சொல்கிறார், விஜயை கூட்டிகிட்டு நேராக டெல்லிக்கு போயிட்டு ராகுல் காந்தியை மீட் பண்ணுறாங்க. அங்கே என்ன கண்டிஷன்ஸே தெரியாமல் அந்த கட்சியில் கேட்டால் 40 வயசுக்குள்ளே இருந்தால் தான் இளைஞரணி தலைவராக ஆக முடியும். அவருக்கு 45 வயசு ஆயிடுச்சு. அவர்கிட்ட போய் ராகுல் காந்தி கேட்டதுன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இளைஞரணி பொறுப்பு தர முடியாதுங்க, அப்போ மாநில பொறுப்பும் கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லாம் பெருந்தலைங்களாம் இருக்குது. விஜய் கொண்டு உடனே மாநிலத்தில் வைக்க முடியுமா? ஸோ அப்போ முடியாது. ஏதோ மகளிராக இருந்தாலும் பரவாயில்ல, குஷ்பு ஆக்கின மாதிரி ஏதாவது மகளிர் கூட மாநிலத்தில் ஆக்க முடியாது. அப்போ இளைஞரணி தலைவர் ஆக்க முடியாது. அப்போ என்ன சார் கேட்டால், வேணா நீங்கள் தனி கட்சி தொடங்குங்க அப்படின்னு ஒரு அட்வைஸை கொடுத்து அனுப்பிடுறாரு. அது விஜய்க்கு அவமானம். அப்போ இதில் தான் அந்த இடத்துல இவர் அரசியல் பண்ணுறாரு புசியானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா உங்களை கொண்டு போயிட்டு இவ்வளோ அசிங்கப்படுத்திடக்கூடாது, அவமானப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் முரணாக தான் தொடங்குது. அதுக்கப்புறம் என்ன சொன்னது, எஸ்ஏசி தனியாக கட்சியை தொடங்கலாம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, திருச்சியில் இருக்கிற சேகர்ன்ற ஒரு நபரை பொதுச் செயலராக போட்டு இவர் நிர்வாகத் தலைவர், விஜய் தலைவர், இவர் நிர்வாகத் தலைவர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பொருளாளர் சோபாவை போட்டு விஜய் மக்கள் இயக்கத்தை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றும் போது அப்போ தான் முரண்கள் இன்னும் வெடிக்குது. இவருடைய வேலை தான் எல்லாமே. ஸோ புசியானந்த் சாதாரண ஆள் கிடையாது சார். இப்படி தான் முரண்களை உருவாக்கி அப்பாவும் மகனையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பிரித்து தானே வச்சுருக்காரு.